நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இப்போ நடக்கக்கூடிய அற்புதமான செவ்வாய் பயிற்சியை பற்றி தான். அந்த பயிற்சி உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எப்பையும் விட இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப ரொம்ப விசேஷமான பயிற்சி. ஏன் அப்படின்னா, இந்த செவ்வாய் பயிற்சி தனுசிலிருந்து மகரத்துக்கு உச்சம் பெறக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி பவரோடு இருக்கக்கூடிய இடத்துக்கு செவ்வாய் வரார். யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர் வரக்கூடிய இடத்துல வரும்போது எவ்வளவு விஷயங்கள் அவர் சாதிப்பார். ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை சாதித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ செவ்வாய் அப்படின்றவரை பற்றி நீங்கள் சின்னதாக தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம், பட் ஒரு சின்ன விஷயங்களாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு பல விதத்தில் பலர் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். சரி, அது எப்போ அப்படின்னா பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14, 2024. ஸோ இது மறுபடியும் வர்றதுக்கு 12 ராசிகளை கடந்து தான் நமக்கு வரும். ஸோ அப்போ எவ்வளவு சூப்பர் இது, ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்றதுல என்னென்னு நம்ம யூஸ் பண்ணணும், என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, செவ்வாய் அப்படின்னாலே தைரியம், தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு, விடாமுயற்சி. அதுதான் தளபதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய பெரிய புரட்சிக்காரர், பெரிய சக்திமான், சூப்பர் அப்படின்ற அளவுக்கு அற்புதமான ரோல் கொண்டவர் தான் இந்த செவ்வாய். அந்த செவ்வாய் பிரமாதமான ஒரு இடத்துக்கு வந்து ஹை பவர்ஃபுல்லாக வரும்போது எப்படிப்பட்ட விஷயத்தையும் சாதிச்சு கரெக்டான வழி நடத்தி எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்பில் இந்த பிப்ரவரி 4லிருந்து மார்ச் 14க்குள்ள பல விஷயங்கள் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அந்த தளபதி சக்திமான்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் நிறைய விஷயங்கள், அதாவது யாருக்கெல்லாம் பூமியினால் பிரச்சனை இருக்கோ, வண்டி வாகத்தினால பிரச்சனை இருக்கோ, ஒரே சண்டை சச்சரவாகவே இருக்குப்பா, அண்ணன் தம்பி பங்காளி இவங்களோட பிரச்சனையாகவே இருக்குப்பா அப்படின்றதும், யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சண்டை அப்படின்ற ஒரு வார்த்தை, பிரச்சனை அப்படின்ற ஒரு வார்த்தை, அப்படின்னாலே என்ன, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி காவல்துறை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இப்போ உங்களுக்கு செவ்வாய் சூப்பராக வரக்கூடிய அம்சம் இருந்ததுன்னா, அதை நான் விலாவரியாக ராசி லக்னத்துக்கு நான் சொல்கிறேன், இருந்ததுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாகவே செவ்வாய்க்கு வந்து நட்பு அப்படின்றது சிம்மம், தனுசு, மீனம். அப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம், மீன ராசி மீன லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆல்வேஸ் அவர் ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி சமபலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரிஷபம், துலாமன், கும்பத்துக்கு அவர் சமபலம் பெற்றிருக்கிறவங்க. ஸோ அப்படிப்பட்ட சமபலம் பெற்றிருக்கவங்க இப்போது உங்கள் ஃப்ரெண்டு, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்படின்றது ஒரு ஹை போஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னா எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படித்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் 4, 7, 10 அப்படின்றது அவருக்கு மிக 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 அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவருடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, 7, 8. ஸோ இதுவுமே ரொம்ப அற்புதமான இடங்கள். இது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு 4, 7, 10ல் செவ்வாய் வந்து அவர் உச்சமோ ஆட்சியோ இருந்தால் இதை வந்து ருச்சிக யோகம்னு சொல்லுவாங்க. ருச்சிக யோகம் அப்படின்னா என்னென்னா, இது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒரு மிகப்பெரிய யோகம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் அவ்வளவு அற்புதமான ஒரு காலகட்டம். ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா நிம்மதியான காலகட்டம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதியாக ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு ஒருத்தர் வராருன்னா அதை விட சௌபாகியம் வேறு என்ன இருக்குது. அப்படிப்பட்ட சௌபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அப்போ நீங்கள் எவ்வளவு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்,
ஸோ இனி நம்ம ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். அதை நீங்கள் முழுசாக நீங்கள் கேட்டு உங்களுக்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுன்றதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை எல்லாமே ஸ்மூத்தாக முடித்து லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லோரும் பயன்பெறுவீங்க, யூஸ் பண்ணிக்குவீங்கன்றதுக்காக தான் இந்த பதிவே. ஓகே, இனி ஒவ்வொரு ராசி லக்னம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த செவ்வாய் பெயர்ச்சியை மட்டும் மனசில் வச்சுட்டு. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555